வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கோதுமை பரோட்டாவும் சால்னாவும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சொல்லிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். சோம்பு அதெல்லாம் ஒன்றா போட்டு வெடிக்கலாம். வெடித்த உடனே வெங்காயத்தை அரைச்சி வச்ச வெங்காயம் விடுது அதை போட்டணும். இது நல்லா வெங்காயம் சாவக்காய் ஆகட்டும். நல்லா சவந்திருக்குங்க. இந்த டயத்தில் தக்காளி போட்டுறாங்க. தக்காளி இதில் கொஞ்சம் வணங்குறதுக்கு நேரம் ஆகும்போது அந்த தக்காளி போட்டுறோம். கருவேப்பிலை அதில் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுறோம். இந்த டயத்தில் உப்பும் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் வந்து நல்லா வணங்கியிருக்குங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம இந்த கடலை இந்த புதினா கொத்தமல்லி போட்டுருவோம். அதையும் நல்லா வணக்கி விட்டு கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி தண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிடும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ ஒரு ஸ்பூன் போடலாம். மல்லித்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரைக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி இறக்க வேண்டியது. ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதை போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு நமக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வைக்கணும். அவ்வளோ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. பச்சை வாசலாம் அடங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
கோதுமை மாவு பரோட்டா செய்ய போகிறோங்க. இது ஏற்கனவே காலையிலே மாவு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு கொஞ்சம் சோடா போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம். செஞ்சு கட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ பெருசு ஆனாலும் நம்மளுக்கு இஷ்டமான அளவு தேய்க்கலாம். இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. தேய்ச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, எண்ணெயை வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தடவிக்கணும். நம்ம பரோட்டா புடவை மடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடித்து அது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். இப்படி பண்ணால் போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இதை மாதிரி அடுத்ததும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் போட்டு சுற்றி தடவிட்டு இந்த புடவை மடிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக மடித்து இந்த மாதிரி ஒவ்வொன்று எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை கல் அடுப்பில் போட்டுடணும். தோசைக்கல் சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தேய்ச்சி வச்சதை வந்து இப்போ எண்ணெய் ரவுண்டாக தேய்ச்சிட்டு எண்ணெயை தடவிடணும். தடவிட்டு இப்படி 2 கையை வச்சுக்கோங்க. இந்த இப்படி ஒன்றுன்னா ஒவ்வொரு மடிப்பாக இப்படி புடவை கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி கட்டி இதை சுற்றி இப்படி வச்சிடணும். அவ்வளோதான் வச்சு இப்போ இந்த மாவில் அமுத்தி வர மாவில் அமுத்தி தேய்ச்சி போட வேண்டியது. இப்போ கல் சூடாகிடுச்சு. கல் சூடானோன்னு போடலாம். போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் விடுங்க. கொஞ்சம் இந்த கலர் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் போய் போடுங்க. திருப்பிட்டு அப்போ திருப்பியும் முதல் பக்கமே இப்படி போட்டுட்டு இப்போ எண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் முதல்ல எண்ணெய் விட்டிங்கன்னா சப்பையாக போயிடும். அதனால இப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் விடணும். கொஞ்சம் அழுத்தி கொடுத்திங்கன்னா மாவு எல்லா இடத்துலையும் ஒரே பதமாக வேகும்.
கொஞ்சம் அடுப்பு வேணும், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் சிம் பண்ணியில் வச்சுக்கணும். அடுத்தது செய்கிறோம். அடுத்தது அதே மெத்தட் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே செஞ்சு ஒரு பக்கம் இப்போ முதல்ல போடணும், அது கொஞ்சம் செவந்து வந்தோன்னா டக்குன்னு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடணும். அப்புறம் நம்ம திருப்பி முதல் போட்ட பக்கத்தையே முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்போ தான் இந்த நல்லா முருகெல்லாம் நல்லா பொறப்பறையாக வேகும். கோதுமை உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம கூடுமான வரைக்கும் கோதுமையாலே எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமான வாழ்வாகவும் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இப்படி அடிச்சிடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா அப்படி இது பண்ண பொறப்பறையாக வரும் கூட. ரொம்ப டேஸ்டான பரோட்டாவும் குருமாவும் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து சாப்பிடுங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து ஒருத்தர் குருமான்றதோட சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அரைச்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டு உட்காந்தோன்னா 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.